ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யுஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்ப்போம். நம்ம எலக்ட்ரான் பேர்ஸ் அதனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அப்புறம் ஒரு மாலிகுலோட ஜாமெட்ரி எப்படி உருவாகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் போய் அவேர்னஸ் கொடுங்க இந்த சேனல் பற்றி. அவங்களும் இந்த கான்டென்ட்லாம் பார்த்து பலனாகட்டும். என்னோட வெப்சைட் usatamilian.com அதை போய் விசிட் பண்ணுங்கள். அங்கே நிறைய டாபிக்ஸ் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோட தமிழ் சயின்ஸ் கம்யூனிட்டி வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் நான் பின் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் போடுறேன். அதை ஃபாலோ பண்ணிட்டு ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய நாலேஜை வளர்த்துக்க முடியும். நான் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, நம்ம வீடியோக்குள்ள போகலாங்களா? ஓகே. எலக்ட்ரான் பேரிங். அதில் நம்ம மாலிகுலோட ஜாமெட்ரி எப்படி உருவாகுது எலக்ட்ரான்ஸ் வச்சு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை புரிய வைக்கிறதுக்கு நான் ட்ரைபாடோட வந்திருக்கேன். ஒரு சின்ன செட்டப் பண்ணி நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன அப்படின்னு. இதை வச்சு நான் புரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நான் மாலிக்யூல் மர்மங்கள் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மாலிக்யூல் ஆர்பிட்டல் தியரி. அதை போய் கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா அந்த நாலேஜ் எல்லாமே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தொலைஞ்சிருவீங்க. உங்களுக்கு ஏற்கனவே நாலேஜ் இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை கண்டினியூ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ நீங்கள் பார்க்க வேண்டியது பாவ்லி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்ஸ். அந்த வீடியோ போய் பாருங்கள். அது ஒரு ஐடியா வரணும் எப்படி இந்த குவாண்டம் நம்பரிங்லாம் அசைன் ஆகுது, ஆர்பிட்டல்ஸ்னால் என்ன, அதுக்கப்புறம் என்னென்ன எனர்ஜி லெவல்ஸ் இருக்குது, என்ன ஷெல் இருக்குது, சப் ஷெல் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிறது பெட்டர். அதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக போயிடும் இந்த வீடியோ உங்களுக்கு புரியறதுக்கு. நம்ம அந்த மாலிகுல் ஆர்பிட்டல் தியரி அந்த வீடியோவில் பார்த்தோம் எப்படி அந்த வேலன்ஸ் ஷெல்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் இன்னொரு ஆட்டம் கூட சேர்ந்துச்சு அப்படின்னா எப்படி ஒரு பாண்டிங் ஒன்று கிரியேட் ஆகுது, அதுக்கப்புறம் எப்படி அது மாலிகுலாக மாறுது அப்படின்னு. ஸோ இப்போ அந்த பாண்டிங் எல்லாம் கிரியேட் ஆயிடுச்சு. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பாண்ட் கிரியேட் ஆகிறதுனால ஒரு மாலிகுலுக்கு ஒரு ஜாமெட்ரி ஒன்று கிடைச்சிரும். அது எப்படி ஜாமெட்ரி கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாண்டிங் கிரியேட் ஆகிறது ரெண்டு எலக்ட்ரான் ஒன்றா சேர்றது தான். இப்போ நம்ம ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். H2O எடுத்துக்கலாம், தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ H2O பார்த்தீங்கன்னா 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. இப்போ ஹைட்ரஜன் ஆட்டமோட வேலன்ஸ் ஷெல்லில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது. அப்படின்னா 2 ஹைட்ரஜன் 2 எலக்ட்ரான்ஸ் பாண்ட் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஆக்சிஜனில் பார்த்தீங்கன்னா வேலன்ஸ் ஷெல்லில் 6 எலக்ட்ரான் இருக்குது. அப்போது அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா அந்த 6 எலக்ட்ரான் பாண்ட் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா இப்போ ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான் ஆக்சிஜனோட ஒரு எலக்ட்ரான் கூட பாண்ட் ஆகிடும். அதே மாதிரி இன்னொரு ஹைட்ரஜன் இன்னொரு எலக்ட்ரான் கூட பாண்ட் ஆகிடும். அப்படின்னா 2 எலக்ட்ரான் ஆக்சிஜன்ல போயிடுச்சு. அது நம்ம பாண்டிங் பேர் அப்படின்போம். மீதி இருக்கிற 4 எலக்ட்ரான் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த எலக்ட்ரான் அது லோன் பேர் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் எப்பயுமே எலக்ட்ரான் தனியாக இருக்கிறது ஒரு விஷயம், அப்புறம் பேராக இருக்கிறது இன்னொரு விஷயம். ஏன் பேரா இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சப்ஷெல்ல என்ன ஆகும் அப்படின்னா சப் ஆர்பிட்டல்ல உங்களுக்கு பாசிட்டிவ் ஸ்பின் அண்ட் நெகட்டிவ் ஸ்பின் அதை வச்சு தான் எலக்ட்ரான் ஒன்றா இருக்கும். அந்த மாதிரி ஒரு பேரா இருந்தால் எலக்ட்ரான் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும். பேர் இல்லாமல் தனியாக இருந்தது அப்படின்னா சில ஆட்டம்ஸ்க்கு வேலன்ஸ் ஷெல் பேர் இல்லாமல் தனியாக இருக்கும். அப்படின்னா அந்த ஆட்டம் கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக இருக்கும். இப்போ ஹைட்ரஜன் ஏன் ஈஸியாக பாண்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது, அதுக்கு பேர் கிடையாது. அதனால் ஹைட்ரஜன் எதுவுமே நீங்கள் எதுக்குள்ளே சேர்த்தலாம் ஈஸியாக. அதனால் என்னன்னா அதுக்கு ஒரு பேர் கட்சின்னா அது கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிடும். இப்போ ஆக்சிஜனில் பார்த்தீங்கன்னா 4 எலக்ட்ரான் வெளில இருக்குது வேலன்ஸ் ஷெல்ல யூஸ் ஆகாமல். ஆனால் அது ஸ்டேபிளாக இருக்குது. ஏன் ஸ்டேபிளாக இருக்குன்னா அது பேராக இருக்குது. அந்த ஸ்பின் மேட்ச் ஆகிறதுனால இதை நம்ம அன்ஷேர்டு பேர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இன்னொரு ஆட்டம் கூட அது ஷேர் பண்ணலை. இல்லை லோன்லி பேர் அப்படின்னு சொல்லலாம், லோன் பேர்னு சொல்லலாம். ஏன்னா அது இன்னொரு ஆட்டம் கூட சேரல. ஸோ இப்போ H2O மாலிகுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 எலக்ட்ரான் ஆக்சிஜன்லேருந்து உங்களுக்கு 2 எலக்ட்ரான் ஹைட்ரஜன் ஷேர் பண்ணிக்குது. அதுக்கப்புறம் ஒரு 4 எலக்ட்ரான் சேராமல் இருக்குது. இப்போ இதெல்லாம் செட்டப் ஆகும்போது இப்போ இந்த மாலிகுலோட ஜாமெட்ரி எப்படி உருவாகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம வேலன்ஸ் ஷெல்ல இருக்கிறது எல்லாமே எலக்ட்ரான்ஸ் தான். எலக்ட்ரான்ஸ் எல்லாமே என்னன்னா நம்ம ஒரு சேம் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜில் தான் நம்ம வச்சுருக்கோம். அப்படின்னா அந்த சினாரியை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எலக்ட்ரான் கிளவுட் அப்படிங்கிறோம். ஸோ இந்த எலக்ட்ரான் கிளவுடில் என்ன நடக்கும் அப்படின்னா ஒன்றுத்துக்கு ஒன்று ரிப்பல் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா எல்லாமே சேம் சார்ஜ், அதனால் ரிப்பல் பண்ணிக்கிட்டே இருக்கும். அங்கே தான் நம்ம புரிஞ்சுக்கணும் எப்படி ஜாமெட்ரி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு செட்டப் வச்சு நான் புரிய வைக்கிறேன். நீங்கள் புரிஞ்சுக்குங்க. சரி, இப்போ இது ஃபஸ்ட்டு இது என்ன செட்டப் பண்ணுறது புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பாண்டிங் பற்றி நம்ம பேசுவோம். இப்போ மேலே நீங்கள் பார்க்குறது என்னென்னா ஆக்சிஜன் ஆட்டம். இந்த ஆக்சிஜன் ஆட்டமில் நம்ம வாட்டர் சினாரி பேசுகிறோம் H2O. அப்படின்னா ஒரு ஆக்சிஜன் இருக்குது. இந்த எலுமிச்சப்பழம் தான் ஹைட்ரஜன். அப்படின்னா 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆகி இது ஒரு வாட்டர் மாலிகுல்னு வச்சுக்கலாம். இப்போ ஆக்சிஜனில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற ஒரு எலக்ட்ரான் ஹைட்ரஜனோட இது கம்பைன் ஆயிடுச்சு. ஸோ ஒரு எலக்ட்ரான் பாண்ட் ஆயிடுச்சுங்க. அதே மாதிரி இந்த சைடு ஒரு எலக்ட்ரான் பாண்ட் ஆயிடுச்சு. அப்புறம் ஹைட்ரஜனுக்கு அட்டாச் ஆயிடுச்சு.
இப்போ மீதி வந்து ஆக்ஸிஜன் வந்து வேலன்ஸ் ஷெல்ல 4 எலக்ட்ரான் வந்து பேலன்ஸ் இருக்கு. அப்பனா இந்த இந்த ஒவ்வொரு ஸ்க்ரூவும் வந்து ஒவ்வொரு எலக்ட்ரான் வச்சுக்கலாம். இது வந்து லோன் பேர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஏன்னா அதுக்கு வந்து இன்னொரு ஆட்டம் வந்து அட்டாச் ஆகல. அதனால அது வந்து லோன் பேரா இருக்கு. இப்போ நம்ம ஜியாமெட்ரி வந்து இது எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து யூசுவலா நினைப்போம் இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கு அப்படின்னு. ஏன்னா வந்து இது எலக்ட்ரான் வந்து அட்டாச் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு 180 டிகிரில இருக்கு அப்படின்னு வந்து தான் நம்ம நினைப்போம். ஆக்சுவலா ரியாலிட்டியில வந்து அது இருக்காது. ஏன் அப்படின்னா, நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இங்க எலக்ட்ரான் வந்து இருக்கு. அதே மாரி இந்த சைடு எலக்ட்ரான் வந்து அட்டாச் ஆயிடுச்சு. ஆனா இந்த எலக்ட்ரான் வந்து சும்மா தான் இருக்கு. இது எல்லாமே சேர்ந்து ஒரு எலக்ட்ரான் கிளவுட் ஒண்ணு கிரியேட் ஆயிருக்கு. இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ணும்னா, மத்த எலக்ட்ரான்ஸ் கூட வந்து ரிப்பல் பண்ணும். அப்பனா இந்த சினாரியோ வந்து நம்ம மேனேஜ் பண்ணி ஆகணும். இது எப்படி மேனேஜ் ஆகுது அப்படின்னா, இந்த சைடு இருக்கிற எலக்ட்ரான் வந்து கொஞ்சம் கீழ வந்து புஷ் ஆயிடும். அதே மாரி இந்த சைடு இருக்கிற எலக்ட்ரான் வந்து கீழ வந்து புஷ் ஆயிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஷேப் வந்து ஒரு மாரி வந்து கீழ புஷ் ஆன மாரி இருக்கு. ஏன்னா இந்த சைடுல இருக்கிற எலக்ட்ரான் வந்து இந்த ஆர்ம் வந்து புஷ் பண்ணும். அதே மாரி இந்த சைடுல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து இத வந்து புஷ் பண்ணும். புஷ் பண்றதுனால என்னன்னா, ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து ஒரு மாரி ஒரு ஷேப்ல வந்து வந்துச்சு. நம்ம வந்து இதுக்குரிய ஆங்கிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 104.5 டிகிரி ஆங்கிள் வந்து வந்துரும். ஸோ இப்போ வந்து ஒரு ஹைட்ரஜன் 2 ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து ஒரு ஆக்ஸிஜன் ஆட்டம் கூட சேர்ந்து ஒரு வாட்டர் மாலிகுல் கிரியேட் ஆனதுனால என்னாச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஜியாமெட்ரி வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஏன் ஜியாமெட்ரி வந்து கிரியேட் ஆச்சு அப்படின்னா, இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எது இருக்கு, இல்ல அத பொறுத்து வந்து இந்த ஷேப் வந்து டிஃபைன் ஆகும். ஏன்னா, எந்த மாலிகுல் இருக்கோ இந்த இந்த எலுமிச்சை பழத்த வந்து தள்ளி விட்டுச்சு. அதாவது ஹைட்ரஜன வந்து தள்ளி விட்டுச்சு கீழ. அதே மாரி இந்த சைடு வந்து தள்ளி விட்டுச்சு. அப்பன்னா தள்ளுறதுக்கு ரீசன் வந்து இங்க இருக்கிற எலக்ட்ரான்ஸ் தான் வந்து அத தள்ளுது. இப்போ வந்து நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அம்மோனியா. அதாவது NH3 அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ நைட்ரஜனும் 3 ஹைட்ரஜனும் சேர்ந்தா அம்மோனியா வந்து ஃபார்ம் ஆயிடுது. நைட்ரஜன்ல வந்து வேலன்ஸ் ஷெல்ல பார்த்தீங்கன்னா 5 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து நீங்க 3 போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து 3 எலக்ட்ரான் வந்து எடுத்துக்கும். அது வந்து பாண்டிங் பேர் அப்படின்னுவோம். அப்புறம் 2 எலக்ட்ரான் வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கு. இப்போ வந்து நம்ம இதுக்கு ஒரு ஜியாமெட்ரி வந்து இமேஜின் பண்ணோம் அப்படின்னா, இப்போ மறுபடியும் வந்து இந்த டெமோக்கு வருவோம். இப்போ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 3 ஹைட்ரஜன் வந்து இந்த 3 எலுமிச்சம்பழம் வச்சுக்கலாம். இந்த 3 ஹைட்ரஜன் வந்து இங்க நைட்ரஜன் இருக்கு. நைட்ரஜன்ல வந்து 5 எலக்ட்ரான் இருக்கு. அந்த 5 எலக்ட்ரான்ல வந்து 3 வந்து எடுத்துச்சு ஹைட்ரஜன். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம இமேஜின் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இது எல்லாமே ஸ்ட்ரெய்ட் லைன்ல இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம வந்து யோசிக்கலாம். அது தப்பு கிடையாது. ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல வந்து ஒரு பிரமிட் ஷேப்ல வந்து ஸ்ட்ரெய்ட் லைன்ல இருக்கும் அப்படின்னு. ஆனா, இங்க வந்து 2 எலக்ட்ரான் வந்து சும்மா உட்கார்ந்துருக்கு. அது வந்து லோன் பேர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அந்த லோன் பேர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அது வந்து இந்த ஹோல் ஸ்ட்ரக்சர் வந்து புஷ் பண்ணும். ஏன்னா, இது வந்து எலக்ட்ரான் கிளவுட்ல இருக்கு. இப்ப இந்த ஹோல் ஸ்ட்ரக்சர நம்ம புஷ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த இந்த சைடு வந்து கொஞ்சம் பெண்ட் ஆயிடும். இப்ப இந்த சைடு வந்து பெண்ட் ஆகுதுனால ஏன் பெண்ட் ஆகுது அப்படின்னா, இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து புஷ் பண்ணுது. அப்ப பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு ஆங்கிள் ஒண்ணு கிரியேட் ஆயிடும். அந்த ஆங்கிள் வந்து நைட்ரஜன் இந்த அம்மோனியா மாலிக்யூலுக்கு வந்து 107 டிகிரிஸ் இருக்கும். நீங்க பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ இந்த ஆங்கிள். ஸோ இது இந்த ஜியாமெட்ரி வந்து ஏன் உருவாகுது அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கும்போது, இந்த எலக்ட்ரான் கிளவுட் அப்புறம் எந்த எலக்ட்ரான் வந்து பேர்ல இல்ல, எந்த எலக்ட்ரான் வந்து லோன் பேரா இருக்கு, அத பொறுத்து வந்து அந்த மாலிக்யூலோட ஷேப்ப வந்து பிரஸ் பண்ணும். ஏன் வந்து அது பிரஸ் பண்ணும் அப்படின்னா, ஏன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். அதனால தான் வந்து அது பிரஸ் பண்ணுது. அதுக்கேத்த மாரி வந்து அந்த ஜியாமெட்ரி வந்து மாறிடும். இப்ப நம்ம வந்து இன்னொரு சினாரியோ வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்ப்போம். இப்ப வந்து NH4 எடுத்துப்போம். அது வந்து அம்மோனியம். NH3னா அம்மோனியா, NH4னா அம்மோனியம். அப்பனா அதுக்கு வந்து 4 ஹைட்ரஜன் வேணும். இப்ப நம்ம அம்மோனியால 3 ஹைட்ரஜன் வச்சு பார்த்தோம். எப்படி இந்த 2 எலக்ட்ரான் வந்து புஷ் பண்ணுது அப்படின்னு. இப்ப NH4ல வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு பிரான்ச் இருக்குன்னு வச்சுக்கலாம். அது வந்து இன்னொரு ஹைட்ரஜன் வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து எடுத்துச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப என்னன்னா நம்ம வந்து இங்க இருந்து ஒரு எலக்ட்ரான் எடுத்துறோம் வெளியில. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு. இந்த எலக்ட்ரானோட ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா, கம்மியா இருக்கும். ஏன்னா இது வந்து 4 இங்க இங்க வந்து 4 ஸ்ட்ரக்சர் இருக்கு. இப்போ இதனோட ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். அப்பன்னா இந்த 4மே வந்து கொஞ்சம் எலிவேட்டடா இருக்கும். இந்த இந்த பிரான்ச்சஸ். அப்ப நீங்க மாலிகுலர் ஜியாமெட்ரி போடுறீங்க அப்படின்னா, எந்த எலக்ட்ரான் வந்து புஷ் பண்ணும், என்ன ஆங்கிள்ல புஷ் பண்ணும் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது, உங்களால வந்து ஜியாமெட்ரி வந்து பிரெடிக்ட் பண்ண முடியும். எப்படி வந்து நம்ம வந்து ஒரு மாலிகுல் வரையும்போது ஏன் வந்து வித்தியாசமா நம்ம வரையிறோம்? ஏன் வந்து எலக்ட்ரான வந்து லோன் பேர வந்து ஒரு இண்டிகேட்டர் வந்து குடுக்குறோம். பாண்டட் பேர வந்து வேற இண்டிகேட்டர் குடுக்குறோம் அப்படின்னு. ஸோ நீங்க வந்து ஒரு ட்ரையலுக்காக நீங்க ஏதாவது ஒரு மாலிகுல் எடுத்துக்கங்க. இப்போ சல்ஃபியூரிக் ஆசிட் எடுத்துக்கங்க. ஸோ இந்த H2SO4ல வந்து நீங்க வந்து ஒரு பாண்டிங் ஒண்ணு கிரியேட் பண்ணி பாருங்க. எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கு. அதுக்கப்புறம் எப்படி அந்த மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் வந்து கிடைக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெரிமென்ட்க்கு ரொம்ப ஃபன்னா இருக்கும். நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி வந்து இந்த எலக்ட்ரானுக்கும் இந்த மாலிகுலோட ஜியாமெட்ரிக்கும் சம்மந்தம் இருக்கு அப்படின்னு. சரி. என்னால முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுக்கு நான் இந்த எலக்ட்ரான் பேரிங்னா என்ன, அப்புறம் மாலிகுல் ஜியாமெட்ரினா என்ன அப்படிங்கிறத நான் விளக்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த கான்டென்ட்லாம் பிடிச்சுன்னா கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு போய் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. என்னோட தமிழ் சயின்ஸ் கம்யூனிட்டிலயும் வந்து ஜாயின் பண்ணுங்க. நீங்க நிறைய விஷயங்கள் கத்துக்க முடியும். நம்ம அடுத்த வீடியோல இன்னும் இன்ட்ரஸ்டிங்கான டாபிக்கோட பார்ப்போம். சரிங்களா? பாய்.